ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரீமி சேனல். இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு கண்ணாடி பாறை தான் எடுத்திருக்கேன். மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் தேவையான வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேணாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், இல்லைன்னா தண்ணி ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம வெந்தயமும் கொஞ்சோண்டு சோம்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். இதில் வெங்காய தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டணும். இப்போ இதில் அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஸ்மெல் போகிறதுக்கு முன்னாடியே காய் இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கூட ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம், அப்புறம் மசாலா ஸ்மெல் போகாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ அந்த குழம்புல காய் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்புல முருங்கைக்காய் மட்டும்தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான காய் கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த காயோடு சேர்த்து மசாலாவையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா காய் சீக்கிரமாக வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 10 minutes ஆகட்டும். மீன் நல்லா வெந்துடும். இப்போ மீனும் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ட்ரீமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.